ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெண்களுக்கு ஆண்கள்கிட்ட பிடிக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத புரியுங்க. ஓகேங்களா? பெண்கள் வந்து எல்லாருமே பிடிக்காது, சரிங்களா? இப்போ ஆண்கள் அழகாக இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லா பார்க்குறாங்க, என்ன சொல்கிறதுன்னா நல்லா அவங்க நடவடிக்கை நல்லாயிருக்கு, பேச்சு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத வச்சுலாம் நம்ம யாருமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் பெண்களை ஈஸியாக ஈர்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? இப்போ ஆண்கள்கிட்ட எந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருந்துச்சுன்னா பெண்களை ஈஸியாக ஈர்க்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் அதை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், இப்போ தான் நான் சொல்கிறது புரியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கண்கள். இப்போ ஆண்கள் பார்க்குற பார்வையில் ஒரு சில பார்க்குறது வந்து என்ன சொல்லணும், கோவமாக இருக்க மாதிரி இருக்கும், டெரராக பார்க்குற மாதிரி இருக்கும், என்ன சொல்லணும்னா அது ஒரு மாதிரி தப்பான பார்வையில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பார்வையிலையும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? இப்போ பெண்களை ஈர்க்கக்கூடிய பார்வை அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்களோட பார்வை வந்து நேர்மையாக இருக்கும், உண்மையாக இருக்கும். அவங்க பார்வையில் வந்து ஒரு அன்பு இருக்கும். அவங்க பார்வையை பார்க்கும்போது அமைதி தெரியும். இப்படிப்பட்ட கண்கள் உடையவங்க வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? பார்க்குற பார்வையில் வந்து நேர்மை இருக்கும், அன்பு இருக்கும். அது அவங்க பார்வையில் ஒரு அமைதி தெரியும், அமைதி புரியும். அப்படிப்பட்ட பார்வை இருக்கிறவங்க பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது வந்து சிரிப்பு, சரிங்களா? சிரிப்பு வகையில் நிறைய வகைகள் இருக்குது, சரிங்களா? அதாவது தப்பான பார்வையில் சிரிக்கிறது, அதை அப்படி பார்க்குறவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க பார்க்குற பார்வையில் சிரிப்பில் ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பெண்களை ஈர்க்கக்கூடிய சிரிப்பு எந்த மாதிரியான சிரிப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? லைட்டாக சிரிக்கிறவங்க, அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அதை கக்கப்புக்கான்னு சிரிக்காமல் லைட்டாக சிரித்தாவே அழகாக தெரியும். அப்படி சிரிக்கிறவங்கள பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சிரிப்பில் வந்து கோவமே இருக்காது, அப்படி அதில் ஒரு பொறுமை இருக்கும், அழகு தெரியும். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட சிரிப்பு வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சிரிப்பு வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி சிரிக்கிறவங்கள பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? மூணாவது வந்து தோள்கள், சரிங்களா? தோள்கள்னால் பார்க்க சிவப்பாக இருக்கணும், கருப்பாக இருக்கக்கூடாது, நல்ல கலராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, சரிங்களா? தோள்கள், அதோட அந்த தோள்கள்னால் என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு ஆதரவற்று இருக்கிறோம், ஆதரவு இல்லாமல் இருக்கும்போது நம்மளோட மனசை ஆற்றிக்கிறதுக்காக சாயக்கூடிய என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆதரவாக தாங்கக்கூடிய ஒரு தோள்கள், அந்த மாதிரி தோள்களை தான் எதிர்பார்க்கறது, சரிங்களா? தோள்கள் வந்து அவங்களோட வலிமையை காட்டுறது இல்லை, வலிமையை வந்து குறிக்கிறது இல்லை, சரிங்களா? அவங்களோட தோளில் சாய முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை உணர்த்தக்கூடிய ஒரு பாதுகாப்பான தோள்கள் அவங்கள ரொம்ப ஈர்க்கக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ கஷ்டத்தில் இருக்காங்க, ஏதோ ஒரு பயங்கரமான அடி வாங்கிட்டாங்க. அடினா மீன்ஸ் மனதளவில் ஏதோ ஒரு அடைஞ்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்கள அந்த நேரத்தில் ஒரு தாங்கக்கூடிய தோள்கள், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய தோள்கள் தேவைப்படும். அந்த மாதிரி தோள்கள் உடையவர்களை வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய தோள்களை உடையவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த விஷயம் என்னென்னா கைகள், சரிங்களா? இது அப்படி தான், ஒரு சிலர் தொடும்போதே வந்து நிறைய உணர்வுகள் தெரியும், சரிங்களா? அவங்க எந்த நோக்கத்தில் தொடுறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? நல்ல நோக்கத்தில் தொடுறாங்களா, இல்லை அதாவது தவறான எண்ணத்தில் தொடுறாங்களா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிடிக்கும்போதே வந்து நான் உனக்கு ஆதரவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வை வந்து அவங்க காட்டக்கூடிய தொடுதல், அவங்க கைகளில் வச்சு நம்ம கைகளை பிடிக்கும்போது உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை தரக்கூடிய கைகள், அவங்களுக்கு அப்படிப்பட்ட கைகள் இருந்துச்சுன்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து குரல், சரிங்களா? அதாவது குரல் அப்படிங்கும்போது கரடுமுரடாக பேசுறது, கோவமாக பேசுறது, கத்துறது அப்படிலாம் இல்லை, சரிங்களா? குரலில் வந்து ஒரு அமைதியான பேச்சு,
மரியாதை நிறைந்த பேச்சாக இருக்கணும். அவங்க பேசுகிற பேச்சு வந்து அமைதியாக இருக்கணும். ஒரு மரியாதை தரக்கூடிய பேச்சுகளாக இருக்கணும் அவங்க பேசுகிற பேச்சு. அப்படிப்பட்ட குரல் வளம் மிக்கவங்களை வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? உடல் வடிவம், அதாவது உடல் வந்து குட்டையாக இருக்காங்க, நெட்டையாக இருக்காங்க, குண்டாக இருக்காங்க, உள்ளியாக இருக்காங்க, அதெல்லாம் இல்லை. சரிங்களா? பெண்களுக்கு வந்து அவங்களோட அழகை விட அவங்களோட உண்மையும் நேர்மையும் அன்பும் அடுத்து பொறுப்புணர்வும் இருக்கிறவங்கள பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? பெண்களுக்கு அதிகமாக பிடிக்கக்கூடாது உண்மையும் பிடிக்கக்கூடியது என்ன அப்படின்னா உண்மையும் நேர்மையும் இருக்கணும். அவங்களோட அன்பில் வந்து ஈர்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். அன்பை புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். சரிங்களா? இப்படிப்பட்டவங்களை வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண்கள்கிட்ட பிடிக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது என்ன அப்படின்னா, ஒரு ஆணோட நற்பண்புகள், நல்ல பழக்க வழக்கங்கள், நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள், அவங்கக்கிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்கும். நம்பிக்கையானவங்களாக இருக்கக்கூடியவங்க. அடுத்து வந்து என்னென்னா, அவங்க வந்து காட்டுற அன்பில் வந்து இவங்க வந்து அப்படியே அடங்கி போயிடணும். அப்படிப்பட்டவங்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட அன்பை காட்டக்கூடியவங்களாக இருக்கணும். சரிங்களா? ஒரு ஆணோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட அன்பு, ஆதரவு, ஒரு பாதுகாப்பு தரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது பெண்களுக்கு அப்படிப்பட்டவங்க வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணுங்கள். டெய்லியும் வீடியோஸ் பாரு, ஷார்ட்ஸ் பாரு, லைக் போட்டுருக்கு எல்லாத்தையுமே பாருங்கள். ஒரு பெண்ணுக்கு ஆண்களிடம் பிடிக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? சிரிப்பு, அடுத்து வந்து அவங்களோட பார்க்குற பார்வை, அவங்க வந்து நம்மளை தோள்களில் சார்ந்து வச்சு ஒரு ஆதரவு தரக்கூடிய அவர்களோட தோள்கள், அவங்க நான் பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை பிடிக்கக்கூடிய கைகள், அவங்க பேச்சில் வந்து உண்மையும் நேர்மையும் பொறுமையும் அமைதியும் இருக்கக்கூடிய குரல் வளம், அவங்களோட உடல் வடிவம் இல்லை, அவங்களோட நற்பண்புகள், அன்பும் பொறுப்புகளும், இது எல்லாம் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து ஈர்க்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள். ஓகேவா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.